ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஈஷ் டிசைன். இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த இமேஜில் கொடுத்துருக்க ப்ளவுஸோட பேக் பார்ட்டோட டிராஃப்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு பேக் பார்ட்டோட டிராஃப்டிங் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாவே போதும். நீங்கள் எந்த ப்ளவுஸ் தைச்சிங்கனாலும் பேக் பார்ட்டுக்கு வந்து நீங்கள் இந்த டிசைன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இந்த டிராஃப்டிங் வந்து எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டர்ன் ஷீட்டை டபுளாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். எதுக்காக டபுளாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைனல் லுக் வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் நான் வந்து ஒரு ஷீட்டை டபுளாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து இந்த டிசைனில் நீங்கள் டிராஃப்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிங்கிள் பேப்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் ஷீட் நமக்கு தேவைப்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். நம்ம மார்க் பண்ண போகிறது எல்லாமே இந்த ஸ்ட்ரைட் லைனில் தான் நம்ம மார்க் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண போகிறது ப்ளவுஸோட லென்த். என்னோட ஃப்ரண்ட் ப்ளவுஸோட லென்த் பார்த்தீங்கன்னா 16 இன்ச். அது கூட நான் 1 இன்ச் ஆட் பண்ணும்போது 17 இன்ச் கிடைக்கும். இந்த 17 இன்ச்சை இந்த ஸ்ட்ரைட் லைனில் இருந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஷோல்டர். என்னோட ஷோல்டரோட அளவு பார்த்தீங்கன்னா 14 இன்ச். அதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணும்போது 7 இன்ச் கிடைக்கும். இந்த 7 இன்ச்சை இந்த ஸ்ட்ரைட் லைனில் மார்க் பண்ணிடலாம். ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது ஷோல்டர் டவுன். ஷோல்டர் டவுன் பார்த்தீங்கன்னா 1 இன்ச். இந்த 1 இன்ச் எல்லா சைஸுக்குமே ஃபிக்ஸ்டு. மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஷோல்டரில் எவ்வளோ அளவு வச்சோமோ அதே அளவு இந்த ஷோல்டர் டவுன் பாயிண்ட்லேயும் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து நெக் வித். நெக் வித் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச். இந்த 2.5 இன்ச் எல்லா சைஸுக்குமே ஃபிக்ஸ்டு. இனி இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து ஆம்ஹோலோட லென்த். ஆம்ஹோல் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேக் சைடு க்ளோஸ் நெக் வைக்க போகிறோம். அதனால நம்ம க்ளோஸ் நெக்கோட ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ என்னோட ஜஸ்ட் ரவுண்டோட அளவு பார்த்தீங்கன்னா 38 இன்ச். அந்த 38 இன்ச்க்கான ஆம்ஹோல் லென்த் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் டிவைடட் பை 6 + 1 இன்ச். என்னோட ஜஸ்ட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 38 இன்ச். அதை நம்ம 6ஆல் டிவைட் பண்ணும்போது 6.3 இன்ச் கிடைக்கும். அது கூட நம்ம 1 இன்ச் ஆட் பண்ணும்போது 7.3 இன்ச் கிடைக்கும். இந்த 7.3 இன்ச்சை 7.25 இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ரா பண்ணிடலாம். அடுத்த ஜஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். என்னோட ஜஸ்ட் ரவுண்டோட அளவு பார்த்தீங்கன்னா 38 இன்ச். அது கூட நான் 1.5 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 1.5 இன்ச் எல்லா சைஸுக்குமே ஃபிக்ஸ்டு. இப்போது 38 + 1.5 எவ்வளோ 39.5 இன்ச் கிடைக்கும். இந்த 39.5 இன்ச்சை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 9.25 கிடைக்கும். இந்த 9.25 நம்ம ஜஸ்ட் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது சைடு சீம் அலவன்ஸ்க்காக 1.5 இன்ச் ஆர் 1 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். வேஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். என்னோட வேஸ்ட் ரவுண்டோட அளவு பார்த்தீங்கன்னா 30 இன்ச். அதையே நம்ம டைரெக்டாக 4ஆல் டிவைட் பண்ணும்போது 7.5 இன்ச் கிடைக்கும். இந்த 7.5 இன்ச்சை வேஸ்ட் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு சைடு சீம் அலவன்ஸ்க்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இனி இந்த 2 மார்க்கிங்கையும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போது ஜஸ்ட் லைன் வேஸ்ட் லைன் வந்து நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது ஆம்ஹோலோட வளைவு வந்து ட்ரா பண்ணணும். இந்த ஆம்ஹோல் வளைவு எப்படி ட்ரா பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த 2 பாயிண்ட்டோட சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து என்னோட ஷோல்டர் நான் எவ்வளோ மார்க் பண்ணியிருந்தேன் 7 இன்ச். சென்டர் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைனில் ஷோல்டர் வந்து நம்ம எவ்வளோ இன்ச் வச்சுருக்கோமோ அதில் இருந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி ஜஸ்ட் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். என்னோட ஷோல்டரோட அளவு நம்ம இங்கே எவ்வளோ மார்க் பண்ணியிருந்தோம் 7 இன்ச். அது கூட நம்ம 1/2 இன்ச் மைனஸ் பண்ணும்போது 6.5 இன்ச் கிடைக்கும். இந்த 6.5 இன்ச்சை ஜஸ்ட் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 2 பாயிண்ட்டுக்கும் கிராஸாக ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். அடுத்து ஆம்ஹோல் கிராஸ் மார்க்கிங். இந்த ஆம்ஹோல் கிராஸ் மார்க்கிங் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 28 சைஸில் இருந்து 40 சைஸ் இருக்கவங்க வரைக்கும் பேக் சைடு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதுவே 41 சைஸில் இருந்து ப்ளஸ் சைஸ் இருக்கவங்க வரைக்கும் 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். என்னோட ஜஸ்ட் ரவுண்டோட அளவு பார்த்தீங்கன்னா 38 இன்ச். அதனால நான் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு கிராஸாக ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். அடுத்து இந்த ஆம்ஹோலோட ஸ்கேல் யூஸ் பண்ணி ஆம்ஹோலோட வளைவு ட்ரா பண்ணிக்கலாம்.
அடுத்து இந்த பாயிண்ட்ல இருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ச் நம்ம எதுக்காக மார்க் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நெக் சைடு வந்து சுருக்கம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 1/2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டர் லைனோட ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து இந்த 2 பாயிண்டோட சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க்கில் இருந்து 1 இன்ச் ஆர் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ராப் பண்ணிடலாம். அடுத்து ரெடி ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். என்னோட ரெடி ஷோல்டரோட அளவு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச். அது கூட நான் 1 இன்ச் ஆட் பண்ணி நான் 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணியாச்சு. அடுத்து இந்த மார்க்கிங்கில் இருந்து நெக் வித் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 3 இன்ச் இருக்குது. இந்த 3 இன்ச்சை நம்ம நெக் லென்த் லைன்லையும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ராப் பண்ணிடலாம். அடுத்து இந்த பாயிண்ட்ல இருந்து கீழே 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ச் எதுக்காக மார்க் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் ஜாயினிங்காக 1/2 இன்ச் போயிடும். அதனால தான் நம்ம இந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக் ஷேப் வந்து ட்ராப் பண்ணுறோம். கரெக்டாக இந்த 1/2 இன்ச்சில் டச் ஆகிற மாதிரி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடு வந்து க்ளோஸ் நெக்காக வைக்கிறதுக்கான டிராஃப்டிங் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இந்த டிராஃப்டிங்கில் இருந்து எப்படி டிசைன் கொண்டு வரது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட சைடு பார்ட்டெல்லாம் மார்க் பண்ணி லைன் ட்ராப் பண்ணி வச்சுட்டேன். இனி நம்ம அந்த டிசைன் எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். இந்த பாயிண்ட்ல இருந்து கீழே 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே பெல்ட்டுக்கு இங்கே நம்ம எவ்வளோ இன்ச் மார்க் பண்ணியிருக்கோமோ அதிலிருந்து 1 இன்ச் ஆட் பண்ணி இந்த கீழ் பெல்ட்டுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த 2 பாயிண்ட்டோட சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து 1/2 இன்ச் ஆர் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆர்ம் ஹோலோட வளைவை யூஸ் பண்ணி நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பார்ட்டோட டிசைன் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் இந்த பேக் நெக்கோட டிசைன் வந்து இன்னும் நல்லா கர்வாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த பாயிண்ட்ல இருந்து இன்னும் ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் எக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி நீங்கள் போக வேண்டாம். ஒருவேளை நீங்கள் 2 இன்ச் 2.5 இன்ச் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து நீங்கள் ஷேப் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா, ஒன்றா ஆர்ம் ஹோல் கிட்ட டைட்டாக இருக்கும், இல்லையா லூஸாக இருக்கும். அதனால இந்த பாயிண்ட்ல இருந்து 1.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது நம்ம பேக் பார்ட் வந்து கட் பண்ணிவிட்டு இதனோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் வந்து பேக் ஹூக் வைக்க போகிறீங்க அப்படின்னா கீழே இருக்க இந்த ஃபோல்டிங் வந்து கட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் இந்த 2 பக்கமுமே நான் ஹூக் வைக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஃபோல்டிங்கு கட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த 1/2 இன்ச் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஹூக் பட்டி ஐப்பட்டி வைக்கிறதுக்காக அந்த 1/2 இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழே மட்டும் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான முறையில் எப்படி நம்ம க்ளோஸ் நெக் வைக்கணும், அந்த க்ளோஸ் நெக்கில் இருந்து எப்படி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே க்ளோஸ் நெக் வச்சு வேறு ஒரு ட்ரெண்டிங்கான நெக் பேட்டர்ன் வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.